இப்ப தமிழக அரசு என்னென்ன நலத்திட்டங்கள் வந்து மக்களுக்காக கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு திட்டத்தையும் நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்க போற டாபிக் எதுன்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் வந்து எங்க வந்து இத வந்து அறிமுகப்படுத்துனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரத்துல அதாவது அதாவது அண்ணாவுடைய பிறந்த நாள் அப்ப செப்டம்பர் 15, 2023ஆம் ஆண்டு இந்த திட்டத்த வந்து காஞ்சிபுரத்துல வந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த திட்டத்த வந்து தொடங்கி வச்சாங்க. இந்த திட்டத்துல வந்து நோக்கம் என்னன்னா, அதாவது ஒரு குடும்ப தலைவிக்கு, அதாவது ஒரு பெண்ணுக்கு ஓகேங்களா, ரூ. 1000 மாதம் மாதம் வந்து அவங்களுடைய வங்கி கணக்குல வந்து செலுத்துறது தான் இதனுடைய திட்டத்தினுடைய முக்கியமான நோக்கம். இந்த திட்டத்துல வந்து யாரெல்லாம் பயன்பெற முடியும், யாரெல்லாம் பயன்பெற முடியாது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். விரிவான விளக்கத்துடன் பார்க்கலாம். வாங்க. இப்ப இந்த திட்டத்துல வந்து யாரெல்லாம் பயன்பெற முடியும்னா, அதாவது குடும்பத்துல ஒரு உறுப்பினர் வந்து இந்த திட்டத்துல வந்து எலிஜிபிலிட்டி ஆவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 2வது வந்து இந்த திட்டத்துல வந்து 21 வயது பூர்த்தி அடைஞ்சவங்க பெண்களா இருந்தாலும், திருநங்கைகளாக இருந்தாலும் இந்த திட்டத்துல வந்து பயன்பெற முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 2,50,000 லட்சத்துக்கு குறைவான வருமானம் பெறவங்களா இருந்தாங்கன்னா, கட்டாயமா இந்த திட்டத்துல பெற முடியும். அதே 2,50,000 லட்சத்துக்கு அதிகமான வருமானம் பெறவங்களா இருந்தா இந்த திட்டத்துல பயன்பெற முடியாது. அடுத்து 10 அதாவது 5 ஏக்கருக்கு குறைவான நன்செய் நிலமும் 10 ஏக்கருக்கு குறைவான புன்செய் நிலமும் வைத்திருந்தா இந்த திட்டத்துல வந்து பயன்பெற முடியும். அதுக்கு மேல வைத்திருந்தால் கட்டாயமாக இந்த திட்டத்துல வந்து பயன்பெற முடியாது. அதே மாரி ஒரு குடும்ப தலைவி ஆனவர்கள் வந்து அரசு ஊழியராகவோ அல்லது பொதுத்துறை ஊழியராகவோ தான் இருந்தார்கள் அப்படின்னா கட்டாயமா இந்த திட்டத்துல பயன்பெற முடியாது. அதே மாரி வங்கி துறைகளிலோ கூட்டுறவு துறையிலோ பணிபுரிந்தாலும் இந்த திட்டத்துல பயன்பெற முடியாது. அதாவது ஒரு உள்ளாட்சி பிரதிநிதியாக இருந்தாலும் இந்த திட்டத்துல பயன்பெற முடியாது. வரி செலுத்துபவர்களோ அந்த ஜிஎஸ்டி தாக்குதல் செய்பவர்களோ இருந்தாலும் இந்த திட்டத்துல பயன்பெற முடியாது. அடுத்து கடைசியா நம்ம பார்க்கறதுன்னா, அரசு ஓய்வூதியம் கொடுக்குறாங்களா, அந்த ஓய்வூதியம் பெற ஒரு பெண்மணியாக இருந்தாலும் இந்த திட்டத்துல பயன்பெற முடியாது. அதுக்கப்புறம் 4 சக்கர வாகனங்கள் இந்த இது வச்சிருந்தாலும் இந்த திட்டத்துல பயன்பெற முடியாது. அதே 4 சக்கர வாகனம் இல்ல அப்படின்னா இந்த திட்டத்துல பயன்பெற முடியும். இதுதாங்க இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துல யாரெல்லாம் பயன்பெற முடியும், யாரெல்லாம் பயன்பெற முடியாது அப்படிங்கிறத நம்ம வந்து தெளிவான விளக்கத்தோட பார்த்திருக்கிறோங்க. அடுத்து நம்மை காக்கும் அல்லது எண்ணுயிர் காப்போம் அல்லது நம்மை காக்கும் 48 என்ற திட்டத்தை பத்தி பார்க்கலாம். இந்த திட்டத்தை எங்க வந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் எங்க தொடங்கி வைத்தார்ன்னு கேட்டீங்கன்னா, மேல்மருவத்தூர் ஆதி பராசக்தி அதாவது மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் டிசம்பர் 18, 2021 அன்று இந்த திட்டத்தை வந்து தொடங்கி வச்சாங்க. யாருன்னா முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். இந்த திட்டத்தினுடைய முக்கியமான நோக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விபத்து நடந்த அந்த 48 மணி நேரத்துக்குள்ள நீங்க எந்த ஒரு மருத்துவமனையில வந்து சிகிச்சை பெற்றாலும் அங்க நடக்கிற அந்த மருத்துவ செலவுகளை வந்து அரசு ஏற்றுக்கும் என்பதுதான் இந்த திட்டத்தினுடைய முக்கியமான நோக்கம். அதாவது இந்த திட்டத்துல வந்து எத்தனை மருத்துவமனை மூலியமாக நீங்க வந்து பயன்பெறலாம், தமிழகத்தில் இருக்கிற அந்த 609 அந்த மருத்துவமனை மூலியமா நீங்க பயன்பெற முடியும். மக்கள் இந்த திட்டத்துல பயன்பெற முடியும். அடுத்து அதுல அந்த 609 மருத்துவமனைகள்ல அரசு மருத்துவமனைகள் எத்தனைன்னு கேட்டீங்கன்னா 204 மருத்துவமனைகளும், தனியார் மருத்துவமனைகள் வந்து 405 மருத்துவமனைகள் மூலியமாக இந்த திட்டத்துல வந்து பயன்பெற முடியும். அடுத்து ஃபைனலா இதுல வந்து ஒரு முக்கியமான இன்னொரு பயன் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, முதலமைச்சர் விரிவான காப்பீட்டு திட்டத்தின் கீழ் பயன்பெறாத நபர்களும் இந்த திட்டத்தின் மூலியமா வந்து இதுல பயன்பெறலாம். அடுத்து இந்த திட்டத்தின் கீழ் அனைத்து மருத்துவ சேவைகளும் அடங்கும். ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா, இது எதனுடைய ஒத்துழைப்புடன் இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்துறாங்க அப்படின்னா, நெடுஞ்சாலைத்துறை மற்றும் போக்குவரத்து துறை ஒத்துழைப்புடன் வந்து இந்த இலவச சிகிச்சைக்கான சேவைகளை வந்து வழங்கப்படுகிறது. ஓகேங்களா? இதுதாங்க நம்மை காக்கும் 48 என்ற திட்டம் அல்லது இன்னுயிர் காப்போம் அப்படிங்கிற திட்டத்தை வந்து தமிழக மக்களுக்காக இது வந்து தொடங்கி வச்சிருக்கிறாங்க. அடுத்து விடியல் பயண திட்டம். விடியல் பயண திட்டம் வந்து இது வந்து எதுக்காக தொடங்கினாங்க அப்படின்னா, கொரோனா காலத்துல அதாவது ஒரு இயல்பில் இருக்கிற குடும்பங்கள் வந்து ரொம்ப வறுமைக்கு இருந்தாங்க. அவங்களுடைய பயண செலவுகள், போக்குவரத்து செலவுகளை குறைக்கிறதுக்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வந்து மே மாசம் 8ஆம் தேதி 2021 அன்று இந்த விடியல் பயணத்தை திட்டத்தை தொடங்கி வச்சாங்க. எதுக்காக இந்த திட்டத்தை தொடங்கியிருப்பாங்க பாத்தீங்கன்னா, அதாவது அரசு பேருந்துகள்ல வந்து பயணிக்கக்கூடிய அந்த பெண்மணிகள் அவங்களுக்கு வந்து அதாவது இலவசமாக வந்து பயணிக்கணும், அதாவது கட்டணம் இல்லாமல் பயணிக்கிறதுக்காக இந்த திட்டத்தை வந்து தொடங்கி வச்சாங்க.
இப்போது அந்த திட்டங்கள் வந்து இன்றும் நடைமுறையில் இருக்குது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை இன்றும் நடைமுறையில் இருக்குது. நம்மை காக்கும் 48 என்ற திட்டம் இன்றும் நடைமுறையில இருக்குது. ஓகேங்களா? இதுதாங்க இந்த 3 திட்டத்தினுடைய நோக்கம். ஓகேங்களா? இப்ப இந்த 3 திட்டங்களும் வந்து நம்ம தெளிவா பார்த்திருக்கிறோங்க. அம் இப்ப விடியல் பயண திட்டம் வந்து இப்ப நீலகிரி மற்றும் கொடைக்கானல்ல வந்து இந்த மாரி இடத்துல வந்து அ நடைமுறையில வரும்போது இல்லாம இருந்துச்சு. இப்ப தற்போது 2024, 25 பட்ஜெட்ல வந்து அத பத்தியுடைய தான் பட்ஜெட் தாக்குதல வந்து அங்கேயும் கொண்டு வரதுக்கான முடிவு செஞ்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? அப்ப இ இப்ப 3 திட்டங்கள் பத்தி நம்ம தெளிவா பார்த்திருக்கிறோங்க. இனி வரும் காலங்கள்ல நம்ம மற்ற திட்டங்கள பத்தி பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ரொம்ப நன்றி.